சொந்தமாக காய்கறி கடை வச்சு ரன் பண்ணுபவர் தான் காயத்ரி. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆகுது. இவங்களுடைய கணவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. இப்போதைக்கு அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காய்கறியில் கடையில் வேலை செய்கிற வருமானம் பெருசாக போதுமான அளவுக்கு நம்ம காயத்ரிக்கு கிடையாது. இப்படியே போனால் நம்ம பிள்ளைங்க லைஃப் என்ன ஆகிறது, நம்மளும் அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு இடத்த நோக்கி போய் ஆகணுமே, இப்படியே காலம் முழுக்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது தான் நம்ம காயத்ரிக்கு ஒரு ஆஃபர் வருது. இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு, அதில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு, அதாவது சமைக்கிறதுக்கு, வீடு வாச சுத்தம் பண்ண, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தோட்டத்தில் தண்ணி அடிக்கிறது, இதே மாதிரி ஒரு ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வேணே போறியா அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா நம்ம காயத்ரிக்கு தோணுனாலும் இங்கேயே நம்மளுக்கு மாதம் 8500 சம்பளம் தராங்க. அங்கே போயிட்டு ஒருவேளை சம்பளம் குறைச்சலாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்க ஆரம்பிச்சது. அப்போதான் எதுக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனருக்கு நம்ம காயத்ரியை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. கண்டிப்பா உனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க. காயத்ரிக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த கட்டமா எங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீ மாசம் வேலை செய்யுமா, நான் உங்களுக்கு பார்த்து சேர்த்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. காயத்ரியும் சரி சொந்தமா பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த வீடு வாசலை நீட்டா சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம தோட்டத்தையும் நீட்டா பராமரிப்பு வேலை பண்ணிக்கிட்டு சமையல் விஷயத்திலையும் பார்த்தோன்னா அசத்தி முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு போடுற காஃபிலேருந்து டீயிலேருந்து விதவிதமாக சமைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நீட்டாக அந்த வேலையை பார்க்குறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த சாப்பாடை புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய மனைவியும் சரி ரொம்ப புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலுமே சொல்லணும் அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப ரொம்ப தங்கமான குணம். மற்றவங்க மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெறுப்பா பேசுறது கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வசதி படைச்சவங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். மனசும் அப்படிதான் பார்த்தனா சொல்ல முடியும். இப்ப இருக்கும் போதுதான் ஒரு நாள் பார்த்தனா ஹவுஸ் ஓனருடைய மனைவி ரிலேட்டிவ் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் பார்த்தீங்கன்னா அங்கேயே போய் இருக்க போறோம் அப்படின்ட்டு நம்ம காயத்ரி கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலே தங்கி எங்க கணவரை பத்திரமா பார்த்துக்கங்க, அவங்களுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கூட மாடா இருந்து கவனிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிளம்பிடுறாங்க. நம்ம காயத்ரியும் அந்த வீட்டிலே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்பைக்கு பிள்ளைங்களையும் பார்த்தோன்னா பார்த்துக்கிறாங்க. பிள்ளைங்களை வீட்டில் இருக்கிற பாட்டி கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம காயத்ரி இங்க உண்டான வேலையை பார்க்குறாங்க. சாப்பாட்டுலையும் சரி, அதுக்கப்புறமா பேசுறது பழகிறது எல்லாத்துலேயும் சரி ரொம்ப சூப்பராக கவனிச்சுக்கிறாங்க. இப்போ இருக்கும்போது தான் ஹவுஸ் ஓனர் காயத்ரியை பற்றி நேரடியாகவே விசாரிக்கிறாங்க. காயத்ரியும் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் கடை இருக்குது, மற்றபடி என்னுடைய பசங்க 2 பேர்த்தியுடைய வாழ்க்கையும் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல, எப்படியாவது பார்த்தோன்னா நம்மளும் 4 காசு பணம் சம்பாரிச்சு முன்னுக்கு வந்துடலான்னு பார்த்தா என்ன பண்றது தெரியல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தோன்னா 15000 சம்பளத்தை எடுத்து நம்ம காயத்ரிக்கு தராங்க. காயத்ரிக்கு சந்தோஷம் தாங்கல. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல எனக்கு 8500 தான் சம்பளம், அதுவும் பஸ் செலவு எல்லாம் போயிட்டு 7500 7000 தான் கிடைக்கும், பரவாயில்லை நீங்க பஸ் செலவுக்கும் காசு கொடுத்துட்டு எனக்கு 15000 சம்பளம் தரீங்களே அப்படின்னு புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரிக்கு அங்க வேலை செய்ய ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. இப்ப இருக்கும் போதுதான் நம்ம ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி கிட்ட என்னுடைய மனைவி எனக்கு பெருசா எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க கிடையாது, அவ பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவங்களுடைய சொந்த பந்தம் அப்படின்ட்டு போயிடுறா, நானே இவளை நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய முதல் மனைவி இறந்து போயிட்டா அப்படின்ட்டு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இருக்கும் போதுதான் 2 பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி இடம் கொடுத்ததுனால அவரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துடுறாரு. இந்த குற்ற உணர்ச்சி நம்ம காயத்ரியை விட்டு போகவே கிடையாது. ஏன்னா நம்ம 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காகத்தான் வாழறோம், நம்மளே இப்படி தப்பு பண்ணிட்டோமே, அவரு தான் பார்த்தீங்கன்னா வந்தாரு அப்படின்னா நம்ம ஏன் இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் காட்டிக்காம நம்ம காயத்ரியும் சரி அவங்களுடைய பசங்களையும் சரி ரொம்ப நல்லபடியா
பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கும்போது தான் ஃபாரின்ல இருக்கிற 2 பசங்க வந்து தன்னுடைய அப்பா அம்மா 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஹவுஸ் ஓனரும் காயத்ரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற வீடு பாட்டில் அப்படியே இருக்க போகுது, கண்டிப்பா நாங்க வாடகைக்கு தான் விட போறோம், நீங்க இந்த வீட்லயே நீங்க தங்கிக்கலாம், எனக்கு நீங்க ₹1 கூட வாடகை தர தேவையில்ல, அது மட்டும் இல்லாம உங்க 2 பசங்களையும் வந்து பார்த்தனா என்னுடைய பையன் மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டா நான் படிக்க வச்சு ஆளாக்கிக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காயத்ரிக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த தப்புக்கு பிராச்சித்தினை எப்படி வந்து தேர்றது அப்படின்னு ஒரு மனவருத்தம் இருந்திருந்தாலும் நம்ம 2 பசங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. அந்த மிகப்பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா காயத்ரியை தங்க வச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 பசங்களையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனருடைய பையன் வந்து ஒரு கட்டத்தில் வீடு வந்து விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது எல்லாரும் ஊர்லேருந்து பார்த்தோன்னா வராங்க. காயத்ரியை காலி பண்ணிட்டு அந்த வீட்டையும் விற்கிறாங்க. காயத்ரியை அப்படியே விட்டுட்டு போகாம காயத்ரிக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காய்கறி கடை வச்சு அது மூலியமா நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டு தந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயுமே காயத்ரி அன்னைக்கு பண்ணினது தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில தப்பு பண்ணிட்டாங்க, நம்மளும் பொறுமையா இருந்துட்டோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு நல்லா இருக்குது, முக்கியமா நம்மளுடைய 2 பசங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஊர் உலகம் எப்படி பேசினா என்ன, நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த ஹவுஸ் ஓனர் தான் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க.